அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி ஒரு போலி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட் போலி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா குயிக்காகவே ஊறி கிடைக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு 2 வெள்ளை அச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பேனில் கீ சேர்த்துட்டு நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போலி. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.